சார் இவன் பொண்ணுங்கள ஆபாசமா படம் எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி ரேப் பண்ணிருக்கான். யோ கான்ஸ்டபிள், இப்ப நம்ம விடியா அங்க பாரு ஒருத்தர் ஹெல்மெட் இல்லாம வரான். அவனை புடிச்சு 500 ரூபாய் ஃபைனா போடு. சார் இவன் ஒரு சின்ன பொண்ண ரேப் பண்ணிட்டு தலைமறைவு ஆயிட்டன், இப்போதான் சிக்கிரிக்கான், என்ன பண்ணலாம் சார்? யோ கான்ஸ்டபிள், அங்க பாரு ஒருத்தன் பின்னாடி ஹெல்மெட் இல்லாம வரான். அவனை புடி, அவனுக்கு 500 ரூபாய் ஃபைனா போடு. சார் இவனோட தங்கச்சி லவ்வர ஆணவா கொலை பண்ணிட்டான். என்னையா சொல்றையோ, யாரா நீ? டேய் சார் எங்க அப்பவும் பெரிய போலீஸ் தான் சார். அப்படியா தம்பி? சரி 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 சரி, பாத்துக்கலாம் விடுங்க. காவல்துறை உங்களோட அன்பன், சரியா? என்ன உதவினாலும் ஏனுங்க போங்க. உங்களை என்ன பண்றேன் பாத்துரும். நம்ம ஆளுகள் வர சொல்லிவிட்டீங்க, போக போக. சார் ஒரு ஆடு சிக்கிருச்சு. என்னையா சொல்ற? என்னாச்சே? பையன் கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்ல. ஆஹா சூப்பரியா. யோ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணு, சரியா? அவனை நைஸா கூட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அப்படியே பண்றேன் சார். தம்பி இன்சூரன்ஸ் இல்ல, பைன் 2000 ரூபாய் வரும், கட்டுரியா இல்ல வண்டிய ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்கிறியா? சார் அவ்வளோ காசுலாம் இல்ல சார், நானே டெய்லி சம்பளத்துக்கு வேலை பாக்குறேன். சரி ஐயாவ வந்து பாரு. பையன் கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்ல. ஓ அப்படியா? டே தம்பி, ஸ்பாட் ஃபைன் 2000 ரூபாய் கட்டினா வந்து எடுத்துட்டு போனா, இல்லைன்னா வந்து ஸ்டேஷன் வந்து எடுத்துக்கறனா? சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். சரி ஒரு 1000 ரூபாய் கட்டிட்டு எடுத்துட்டு போயா? அவ்வளோ இல்ல சார். அதுக்கும் கீழையா? சரி யோ கான்ஸ்டபிள், என் மேல ஒரு பெட்டி கேஸ போடு. 500 ரூபாய் கிட்டல, 500 ரூபாய் கட்டிட்டு வந்து எடுத்துட்டு போ. ஓகே சார். பதவி வெறி அக்யூஸ்கெல்லாம் பண்ணுறிய ஊழியம், எங்களை போட்டு விதிக்கிறிய இதா ஜனநாயகம். வெரி வெரி பேட்.